வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது. ஆனா கடைசியில மாத்திட்டோம். கிளைமேக்ஸ் தான். சிங்கம் சூர்யா வரவரு ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேக்குறியா? என்னடா டிசி படத்துல வர லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கான். படத்துல மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகல. அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம், கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன். வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடிச்ச படமே வேற டைரக்டர் நம்மளை வந்து ஐயோ என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலான்னு தான் வச்சேன். கடவுள் வந்து ஒருத்தருக்கு பிளெஸ்ஸிங் போடணும் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த பிளெஸ்ஸிங்ஸ், டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். ஏன் இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் வரும்போதெல்லாம் திருப்பி திருப்பி தலையில் தட்டி யூனோ வாட், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா சூப்பர், நம்ம இதெல்லாம் விட்டுறணும் அப்படி தோணும். ஸோ இந்த வருஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷன். ரைட் நவ், டுடே, திஸ் பாயிண்ட், திஸ் மினிட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. உன் பேர் ஐஸ்வர்யா தானே? பையன் ரொம்ப நேரமாக அந்த பையன் கை தூக்கினே இருக்கான். மைக் இருக்கா அவங்ககிட்ட? ரொம்ப இங்கப்பா அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்களேன். என்ன நீயா நான் கோபிநாத் மாதிரி ஆகிட்டாங்க. மைக் கொடுங்க. அந்த தம்பியிடம் கேட்கலாம். நீ தம்பியா? இரு, அவர்கிட்ட கேட்டு வரேன்டா. செமையா இருக்க, ஸ்டைலிஷா இரு. அடுத்தது உங்ககிட்ட தான். ஹாய்டா. ஹாய்ண்ணா, என் பேரு சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்தீஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். ஒரு டவுட்னா சொல்றா. கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில ஜெயிச்சான். நான் இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? அதாவது நீங்க கதை எழுதும் போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில தோத்து போனார்னு நினைச்சு எழுதினீங்களா இல்ல ஜெயிச்சிருக்காருன்னு நினைச்சீங்களா? படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜீ தமிழில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டேன் இதுலயே. அங்க வினிதா சொல்லுங்கிறாங்க, ஸ்பாட்டிஃபை ஓனரே இங்க சும்மா இருக்கிறாரு. வினிதா வந்து என்ன ஜீ தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. வினிதா இஸ் வெரி பர்டிகுலர். யூ கான் சே யூடியூப், யூ கான் சே ஜீ தமிழ், யூ கான் சே அடுத்த அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. யா, நான் எதையும் நினைச்சு எழுதலப்பா. நான் என்ன நினச்சி எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையாக ஒரு சூர்யா சார் படம் பண்ணுறேன், அதில் எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்குது, அதான் பேபி கண்ணன். அப்படி தான் நினச்சி நான் எழுதினேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அந்த இலையில இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கோர்ட்டு புதுசாக போனதுக்கப்புறம் அங்கே வர்ற கருப்பு வேற. அப்போ நீங்கள் தானே சேலஞ்சில் அந்த கருப்பு கூட ஜெயிச்சிங்க. இந்த மாதிரி இது நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டால் நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே ரெட்டு போடணும், அப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போது சினிமாவில் வந்து அன்றைக்கி யாரோ ஒரு டேரக்டர் தான் சொன்னார், யார் சொன்னார்னு தெரியல, டூட் டேரக்டர்னு நினைக்கிறேன். பேசினு இருக்கும்போது டூட் டேரக்டர் செம்மையாக பேசுவார். அன்றைக்கி பேசினும் போது சொன்னார், ஆனால் சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னாரு. என்ன இந்த பையன் ஒரு பையன் இடத்துலேயே இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறானேன்னு. பட் ஆனால் அது கரெக்டு தான். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாளில் நீ கேட்குற, பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வெல், அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக், ஐ காட் யூ ப்ரோ, யூஆர் இன் மார் வேஷம். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்? படத்தில் மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகல. அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம், கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன். வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடிச்ச படமே வேற டைரக்டர் நம்மளை வந்து ஐயோ என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலான்னு தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது. ஆனால் கடைசியில் மாத்திட்டோம். கிளைமேக்ஸ் தான். சிங்கம் சூர்யா வரவரு ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேட்குறியா? பட்ஜெட் இல்லப்பா. வேற என்ன? சொல்லு, கேட்டு தொலை. எஸ், இஸ் ரோஸ்டிங் மை ஃபிலிம். துருவாங் இஸ் ஃபைண்டிங் ஆல் த ஃபால்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டெல் அனுபமா சோப்ரா, ஓகே? ஹி திங்க்ஸ் ஐ எம் a big director and all. நான் அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குன்னு நீங்க பழைய படத்துல சொல்லிருப்பீங்க. என்ன இருடா, உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கு. சொல்றா. இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து உங்ககிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டயலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது தானே எனக்கு ஆன் தி ஸ்பாட்ல போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமா இருக்கும், எனக்கு பதட்டமா இருக்கும். அங்கே போய் டைலாக்லாம் வேற மாற்ற முடியாது. எல்லாமே எழுதும் போதே இருந்தது, அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி
அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அதை ஒண்டி தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடித்தோடனே சாயபேங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புழுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்ல வேணாம். எனக்கு கால் பண்ணி என்னது, யார் உனக்கு கால் பண்ணி 10 சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியா கூப்பிட்டாங்க? இவனுக்கு நீ கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். இருடா உனக்கு இருக்குடா உனக்கு. எங்கேந்திரா வர நீ? நான் என் ஊர் வந்து நீலகிரினா. நான் டெல்லியா? காலேஜ் படிக்கிறேன் நான். நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்னா. கூடலூர். இப்போ இங்க சென்னையில இருக்கேன், நான் காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. பிரசாந்த் டீல் திஸ் காய். ஸோ உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. வாப்பா அங்கே அந்த சிவப்பு சட்டை. வாப்பா தம்பி, இந்த ஜாக்கெட் போட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கியாப்பா, மழைனால போட்டு வந்தியா? ஆமாம் சார். உன் பேரு? தனுஷ். தனுஷ். சிம்பு இல்லை அந்த சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஹாய்ப்பா தனுஷ். என்ன பண்ற நீ? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியேட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ், அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. அதெல்லாம் போய் சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவள் தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம். பொறுமையா பண்ணு. ஷூர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உங்களை வந்து 92.7ல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். நோ டோன்ட் டெல் தட். அதனால தான் வெறும் 92.7ஓட முடிச்சிட்டேன் நான். சாரி ப்ரோ. அதனால தான் 92.7ஓட முடிச்சிட்டேன் நான். யா கரெக்ட். வெரி கிளவர். யூ வில் கெட் ஒன் மோர் குடி பேக். எஸ் சார். ஸோ லைக் நீங்க இவ்வளோ வருஷமா கேட் கீப் பண்றக்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டில் தண்ணிலாம் ஓபன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சிட்டு கொடுப்பாரு. தேங்க்யூ சந்தோஷ். சொல்லுங்க. கேட் கீப். இவ்வளோ வருஷமா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். யார்கிட்டயும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணுமா சார்? If you are okay with it. I'm not okay. Why will I share my secret and all, bro? No. Secret-ஆ சொல்லணுமா? கூச்சமா இருக்கும்பா. Okay, something which is harmless, like அது சொன்னா. Harmless what? Only if it is harmful, then I will keep secret. Harmless means already a lot of place I would have told. தெரியல எனக்கு டக்குன்னு கேட்கவும் ஞாபகம் இல்லை. இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்றேன்னா சீக்ரெட். என்னப்பா ஷோ முடிச்சு தனியாக வந்து கேட்குறியா? அந்த பையன் கூலிங் கிளாஸை பிடிங்கோங்க. வாண்ணா, இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. வாமா. கமான் லேடி, வாட்ஸ் யுவர் நேம்? ஒன்ஸ் அ கை. விஜய் ஆண்டனி. சொல்லுமா. ஹாய் அண்ணா, என் பேர் அபிராமி. ஹாய் அபிராமி. ஹாய். So I just have one question. So you being as a person in a crowd, anyone would identify you as a funny person more than anything. எனக்கு என்னன்னா, being funny all the time, did you have to actually like work towards being funny, or was it just your character? And following up on that, in any crowd for that matter, do you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? 17 times you told funny. That I counted. I mean, that's how you are in general. என்னோட வீட்டில் வந்து எங்கள் வீடே வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்கிறது உங்களுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில் ரொம்ப ரேண்டமாக நடந்துப்போம். சின்ன வயசில் எப்படி இருக்கும்னா அது ரொம்ப வியர்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சுருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்லை சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொன்றுருவாங்க. இல்லை நான் போய் சொல்ல, நிஜமாலே நாங்கள் இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழ்ந்தோம். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபன்னியாக இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசில் அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இதுதான் காமெடி போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு என்ன தளபதி படத்தில் வரமே செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நல்ல உங்கள் மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினச்சாங்க ஜோக்குன்னு, அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் இழுத்து பிடிச்சின்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீட்லேயே அப்படி தான் இருந்தோம். ஸோ
you can't pretend to be somebody for a long time. Yeah. See, first time when I joined radio as like ஒரு young boy from doing his PG, எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்துருக்கு ஏலேலோ ஏலே, அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடித்தா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம நடித்தா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான் பிரிட்டன்ட். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது, அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க பாரு, நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான் பிரிட்டன்ட் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிப்போம். சம்வேர் த ரியல் செல்ஃப் வில் கம் அவுட். ஸோ ஏன்னா நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கவன்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேற இது தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே. யார் இவ்வளோ பேர்? என்னடா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 10 கேள்வியில் முடிஞ்சிடும், 6:30 மணிக்கு ஐடி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். நீ ஃபஸ்ட்டே கேட்ட வேணாம். Spotify is very angry. No, சும்மா she is lying. Call out these names. Aziz, நீ அசீஸ் அம்மா? ஓ, நீ அசீஸ் அப்பா? நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன்ப்பா. அசீஸ், உன்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. எமோஷனலாக ஏதாவது பேசுவியா? இல்லை ஜாலி தான். நீ கேளுமாங்க. ஊர் கோடியில் தாம்பரத்தில் இருக்கீங்க. உங்கள் பேர்? ஐஸ்வர்யாவுக்கு ஓடி போய், ஏய் பிரபாகர், இதோ இங்கே வாங்க. பிரபாகர் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க பிரபாகர். இதோ இவர் தான் பிரபாகர், இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், என்னோட பழைய கொலீக், இப்போ புது கொலீக். சே ஹாய் டு பீப்புள். பிரபாகர், சச் எ டெடிகேட்டட் மேன். தேங்க்யூ பிரபாகர். கூச்சப்படாதீங்க. வரமாட்டேன்னாரு அவர், குழந்தைய கூட்டின்னு வெளில போறேன்னாரு. எப்படியோ வந்துட்டாரு. யார்? சொல்லுமா ஐஸ்வர்யா. அப்போ நீ அப்புறம் பேசுமா. பீயிங் இன் ஸ்பாட்டிஃபை ஈவென்ட், உங்க கரியருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னா என்ன போடுவீங்கண்ணா? ராஜசேகர். அவர் உங்களை மட்டும் ஏமாத்தல, ஏழைகளையும் ஏமாத்திருக்கேன். அதான் முத்துப்பட மியூசிக். சும்மா சொன்னேன், நீ கேட்டதுக்காக டக்குன்னு அதான் தோணுச்சு. எனக்கு அந்த வெரப்பா மியூசிக் போட்டால் செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நைட் இஸ் யங் ஹோ ஹீ அப்படின்னு அந்த குதிரையா மாறும்ல, அது எனக்கு பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கற்பனையா? வேற ஏதாவது வாய்ஸ் எடு. ரகுவரன் வாய்ஸ் எடுத்தா பாஷா. வேற ஏதாவது சொல்லுமா. நீங்க நிறைய பேர்கிட்ட கான்வர்ஸ் பண்ணி அது உங்க ஸ்பாட்டிஃபை சேனல்ல நீங்க போட்டுருக்கீங்கல்ல, சோ அதே மாதிரி இப்போ ஆர்ஜே போட்டதே இல்லையா? நீ ஷோவே கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஆர்ஜே பாலாஜி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்ஜே பாலாஜி இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்க கான்வர்ஸ் பண்ற ஒரு நீங்க ஒரு எபிசோட் போடணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபுல்லா கெட்ட வார்த்தையா இருக்கும். இல்லைவா, அந்த அதுக்கு முன்னாடி இருந்த பாலாஜி வந்து இது எனக்கே என்ன வந்து பிடிக்காத ஒரு ஃபேஸ். அது நான் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு வழிப்பறி ஜேப்படி கொள்ளையனா இருக்கலாம், சைக்கோ கொலகாரனா இருக்கலாம். இல்ல உங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்தா அது போலீஸ்ல மாட்டி விட்டுருவான் அவனை. அந்த பாலாஜியை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோமா, அதான் எங்களோட கான்வர்சேஷன். ஹலோ 108 அப்படின்னு கேட்பேன். 108 போலீஸே கிடையாது. தெரியும்டா ஃபாஸ்டா சொல்லும் போது 100 108லாம் வரும். அவன் என்னதான் பண்ணிட்டானா, அதனால 108 கூப்பிடுவேன். என்னம்மா 2 கேள்வி இப்படியே கேட்குற நீ? இப்போ மூக்குத்தி அம்மன் உங்க முன்னாடி கேட்டா என்ன வரேன் கேட்பீங்க, அதானே கேட்ப. அடுத்தது தெரிஞ்சிருச்சுமா அவனோட சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆர்ஜே பாலாஜியாவா இருக்கீங்க, டிவி பர்சனாலிட்டியா இருந்தீங்க. எங்க டிவி பர்சன் என்ன இருக்க? டிவி சொல்லு. எஃப்எம் அண்ணா. எஃப்எம் பர்சனாலிட்டியா இருக்கேன். ஓகே. மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அந்த 5 கொலையும் நான் பண்ணல. ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். சோ எந்த வெர்ஷன் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? This version, current version, present version. If you ask this after 5 years, I'll say that present version. நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இன்னும் முடிக்கவே இல்லை. பதில முடிக்கிறேன்டா. முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே பதில் என்னன்னா, I had a very bad childhood, not tough childhood, bad childhood. I'm not saying this to gain sympathy or I'm not trying to say பாருங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்லை, அங்கேருந்து I could have become anything, gone into any wrong way. என்னை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. பட் அதுலேருந்து to be here and to do what I do today with all happiness, God has been very kind to me. People have been very kind.
என்ன நிறைய பேர் வந்து தப்பாக போகும்போதெல்லாம் கைப்பிடிச்சி நவத்தி கூட்டு வந்திருக்காங்க, இப்படி வா இப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஃபீல் ஐ எம் அட் த பெஸ்ட் வெர்ஷன். மை பாடி இஸ் க்ளீன், மை மைண்ட் இஸ் க்ளீன், மை தாட்ஸ் ஆர் க்ளீன். ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் அட் மை பெஸ்ட் சின்சியாரிட்டி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இதெல்லாமே வந்து ஒரு கிஃப்ட். இதில் எல்லாருக்குமே 1 கிடைக்கும் 2 கிடைக்கும், எனக்கு எல்லாமே நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வரீங்க, நான் இதை இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், காமெண்ட்ரி நான் அவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், படம் எடுக்கிறதுல நான் இப்போ படம் எடுக்கிற எல்லாருக்கும் பிடிக்குது. இது எல்லாமே ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது, சர்வம் மாயான்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணோம் என்னோட ஆஃபீஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், அவங்க அப்பா பெரிய டைரக்டர் சத்யன் அந்திக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், என் அப்பாவும் நீங்கள் சொல்கிறதும் எங்கள் அப்பா சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்பா சொல்லுவாராம், கடவுள் வந்து ஒருத்தருக்கு பிளெஸ்ஸிங் போடணும் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த பிளெஸிங் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ், டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் வரும்போதெல்லாம் திருப்பி தலையில் தட்டி யூனோ வாட், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா சூப்பர், நம்ம இதெல்லாம் விட்டுறணும் அப்படி தோணும். ஸோ இந்த வருஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷன். ரைட் நவ், டுடே, திஸ் பாயிண்ட், திஸ் மினிட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. உன் பேர் ஐஸ்வர்யா தானே? இன்னொரு கொஸ்டினா? ஏய் போட்டோவா? அப்புறம் போகிறதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அந்த பையன் பின்னாடி அவர்கிட்ட மைக் கொடு. கேபிஒய் பாலா. ஹாய்ப்பா. அவர் தான் கேட்டான் அந்த பையன். சரி, நீ இப்போ சொல்கிற தம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு. மைசெல்ஃப் பிரவீன். மைசெல்ஃப் பாலாஜி. ஓகே. ஸோ 4 நம்பருக்குலேருந்து உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுருக்கேன். அண்ட் 2 கொஷின் இருக்குது. 2 கொஷின். ஒருத்தர் அங்கே ஒரே சாரிடா, அங்கே என்ன வரையறான ஒரு பையன், பூவாசம் புறப்படு அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கியா நீ? என்ன பின்னாடி ஒரு பையன் நான் வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா தம்பி. மைசெல்ஃப் பிரவீன். யா. ஸோ 2 கொஷின், அதுக்கு மேலே போகிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜாலியான கொஷின் என்னதுன்னா, இப்போது உங்கள் மேலே வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்கல்ல, எல்லார் மேலேயும் கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அது அட்டாச்சாக இருக்குது, இல்லை வந்துட்டு எனக்கு இவன் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? டிமானிட்டைசேஷன். கரெக்டாக அது டிமானிட்டைசேஷன். அது எப்படி சொல்லணும்? டக்குன்னு சொல்லும்போது வாயிலே வரல. நான் பயங்கரமாக இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த ½ அன் ஹவரில் மதுரையில் ரோட்லேருந்து ஒரு வீடியோ போட்டேன், இந்தியா சூப்பர் ஆகிடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன், சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து 10 நாளில் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னதை வச்சு இப்போ வரைக்கும் நவம்பர் 18 நினைக்கிறேன் அது அனௌன்ஸ் பண்ணது, 16 18 தெரியல, இப்போ வரைக்கும் வருஷம் அடிக்கிறாங்க. நவம்பர் 16 நவம்பர் 16 என்ன வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி ஞாபகம் வச்சு சொல்கிறேன். அந்த கருப்பு சம்பவத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஸோ எனக்கு அதுதான் இப்போ என்ன ஏதாவது கலாய்க்கிறாங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த இதுதான் ரொம்ப தெரியாமல் சொல்லிட்டேன்டா. நான் உண்டியா சொன்னேன், டெண்டுல்கர் சொன்னார், எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் ட்வீட் போட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அமைதியாக போயிருக்கலாம், நடுவில் நிறுத்தி என்ன கூட்டமாக இருக்குது அப்படியா டோன்ட் பேனிக் அப்படின்னு ஒரே அடி. எவ்ரி இயர் வாங்குற கொஞ்சம் எப்படியா உன் இன்ஃப்ளூயன்ஸில் சொல்லி அதை பண்ண வேணான்னு சொல்கிற தம்பி. 2வது கொஸ்டின் என்னப்பா? செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டீப்பா இருக்குமா? அப்ப எனக்கு தேவையில்ல, அவங்க கிட்ட கொடுத்து. இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ செகண்ட் கொஸ்டின் யோசிச்சு வர கேப்பியா? இல்ல டீப்னா வந்து இது எடிட் கூட பண்ண முடியாதுடா, ஏன்னா இவ்வளவு பேர் பாத்துன்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஈகோ ஒன்று கிரியேட் ஆகும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போறேன் அண்ணன் இல்ல ஈகோல இல்லை எல்லாருக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ லைஃப் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது தலையில தட்டி இல்லை நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோத்துட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி லைக் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண? எனக்கு அப்படிலாம் வந்ததே இல்லை. நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு தோணும் எனக்கு. சரி படம் ஓடிடுச்சு, அப்புறம் அப்போ நான் பெரிய ஆளா? அப்போல்லாம் சொன்னேன் எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ், அது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பீப்புள் டேக் தெம்செல்ஃப் வெரி சீரியஸ்லி. நம்ம எல்லாருமே அவ்வளோ முக்கியமான ஆளுங்களே கிடையாது. நம்ம உலகத்தை காப்பாற்றலனாலும் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நம்ம இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணும்போது தான் மம்முட்டி சாரோட ஒரு இன்டர்வியூ வந்தது. 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாரு. ஆமாம், ஆக்சுவலாக எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போது தியாகராஜ பாகவதர்ன்ற ஆக்டர் தான் தமிழோட சூப்பர் ஸ்டார்னுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அவர் பேர் தான் தெரியும்.
எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் பேர் தான் தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நான் என்ன இம்பார்ட்டன்ட்னு நினச்சிக்காத போதே எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே இது வரைக்கும் ஏறினதில்லை. ஜெயிச்சிச்சு, செம்ம ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஷூ வாங்கிப்பேன், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? நீ இப்போ நான் யாரோ ஒரு பெரிய ஆக்டர், ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அந்த எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள், கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கிறார், வயசானவர். இந்த பெரிய ஆக்டர் வந்து, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊர்லலாம் வந்து நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படி கேட்டாராம். உடனே அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த அங்கிள் வந்து ஃபுல்லாக பேசியிருக்கிறார், எல்லாமே சொல்லி பேசிட்டு ஒரு 1 hour ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது, தம்பி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா இப்படி கேட்டதில் என்னோட ஈகோ ஷேட்டர் ஆச்சு அப்படி சொன்னார். ஸோ நம்ம அவ்வளோ முக்கியமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கே எவ்வளோ பெரிய, கொஞ்ச நாள் கழிச்சு ஜெர்மனியில் போங்க, யார் உங்களுக்கு தெரியும்? பக்கத்து ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. ஐ யூஸ் டு டேக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீங்கள் அவர் சொன்ன அந்த 2015-16 அந்த டைமில் நம்ம தான் உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா காப்பாற்றினா போதும். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்கா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட குழந்தைய படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டர் வேலைக்கு போவாங்க, செம்மையாக வேலை செய்வாங்க, அந்த குடும்பத்தை. ஸோ நான் ஒரு ஃபேமிலியோட ஃபார்ச்சூனை என்னால் மாற்ற முடியுது, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு என்னால் ஒரு டூலாக இருக்க முடியுதுன்னா அதுதான் அந்த சேஞ்ச் தட் ஐ கேன் மேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. அதனால் எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறினதில்லை, ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நிறைய கேட்டான் அவன். இந்த பக்கம் வரேன், இரு. ஹாய்ண்ணா. ரித்து, நாட் யூ, சம்ஒன் பிஹைண்ட் யூ. டக்குனு பயந்துட்டார் இவர். ஹாய்மா. நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். எஸ்மா, உன் பேர்? ஆஃபே பண்ணாதீங்க, ஆன் பண்ணியே வச்சுக்கோங்கடா. அண்ணா என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஹாய் மகேஸ்வரி. அண்ணா எப்பவுமே வந்து பீப்புள் கூட கனெக்டடா இருக்கீங்கல்ல, லைக் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமா இல்ல நமக்கும் இப்படிதானே ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்குண்ணா. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? ஹவ் அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலாக நீ யோசிமா, ஆமாம் இல்லை அப்படி தான் எனக்கு இருக்கு. தெரியலையே, எனக்கு தெரில, நிஜமாலே இதுக்கு ஆன்சர் தெரில. நம்ம 2 பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து அதை சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக எங்கள் மீடியாவில் வேலை கிடச்சிது, நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரில, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுறாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா? அது எனக்கு மீம்னே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா. எல்லாம் அண்ணா நீங்கள் என்னன்னா ஜென்சியோட செம கனெக்டில் இருக்கேன். நான் என் பையனோட விளையாடுவேன், லெப்ரான் அப்படின்னு தலையிலேயே வந்து தட்டுவான். ஸோ நான் இதை வெளில போய் சொன்னால் வந்து, ஓ இவன் வந்து பயங்கர கனெக்டட். மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவோம், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோட லைஃப்க்கு வந்து நீங்கள் எனக்கு மாதம் 50,000 கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன விட்டிங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அதனால தான் மேபி அந்த கனெக்ட் நினைக்கிறேன். அண்ணா இப்போ என்னோட இன்னொரு கொஸ்டினா? இல்லை ஜஸ்ட் என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்க டைலாக் நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்லணும் அப்படின்ட்டு. என்னோட 10 லட்ச ரூபாய்லாம் ஒரு பணம், அந்த டைலாக நான் ரியல் லைஃப்ல சொல்லணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி இவரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. எது இந்த நானும் மறுபடியும் வருமா? அது ஆமா, அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும். நீங்க இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைடில் நீ பேச அவன் எத்தனை இருக்கான். என்ன இந்த ஷோவில் இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்ச ரூபாலாம் ஒரு பணம் அதுவா? சரி சொல்கிறேன், இப்போ சொல்லிட்டேன் பாரு. வீடியோ எடுக்கும்போது கூச்சமாக இருக்குமா, ஷையா ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன். இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். யாரு நீ? கிடையாது, உனக்கு முடிஞ்சிச்சு சான்ஸ். கேளுமா, ஃபர்ஸ்ட் ரோ. உங்களுக்குலாம் ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்தில் குடிக்கிறதுக்கு? எத்தனை வந்து கொடுக்க சொல்லலாமா? இருக்குது, கொடுத்துருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை என்ன அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு வீடியோ போட்டுற போகிறாங்க. நேற்றுக்கு ஆரேஜ் ஜெயராஜ் கான்சர்ட் போயிட்டு எல்லாம் அழுக்கு ஷோவை போட்டாங்க. இவங்க போட்டுற போகிறாங்க. சொல்லுமா, உன் பேர்? என் பேர் சித்ரா. சித்ரா, ஹாய்ண்ணா. ஹாய்மா. ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்கும். மைக்கை பக்கத்தில் வச்சு சொல்கிறாம்மா.
எனக்கு உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாமல் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் வீக். அந்த மாதிரி நீங்கள் யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன் அந்த மாதிரி தான் தோணும். ஹவு டு யூ டிசைட் திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட் டூ? பிகாஸ் வென் யூ லுக் அட் அதர் பாட்காஸ்ட், இப்போ ராஜ் ஷமானின்னா ஒரு கெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 hour போடுவார். பீர் பை சிஸ்டர் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 people வந்துட்டு தே டாக் அபவுட் சம்திங் ஃபார் ஹார்ஸ். அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாகவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுகிறது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லோரும் தான் அதான் பண்ணுறாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசினிருந்தா ஓ அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டென்ஷியஸாக ஃபீல் ஆகும். 2வது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன். 15லேருந்து 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் ஸோ மச் டு சே அண்ட் ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஸ்பேஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. when I talk, I don't talk to a group. I talk to one person. அந்த நான் தனியாக அப்படி பேசுகிறது தான் எனக்கு ஏய் என்னடா வீடியோ எடுத்துனே பேசினேங்கிற நீ ஒன்று தான்டா இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலான்னா பேச நல்லா அப்போ தான் யூடியூப்பில் போகல. ஐயோ சாரி யூடியூப்பில் போகாது. சாரி வினிதா. ஐயோ டக்குன்னு இந்த மசில் மெமரியில் வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாற்றலை. எனக்கு வந்து ஸ்டேஜில் போனாலும் கேம் விளையாட சொன்னால் ஒரு 3 கேம் வச்சுருக்கேன். 20 வருஷமாக அதே கேம் தான் விளையாடுவேன். ப்ளம் பன், க்ரீம் பன், பன் வித் ப்ளம் அப்படி ஒரு கேம் இருக்குது. இப்போ என் குழந்தைங்களுக்கு காரி துப்புறாங்க. அதனால தான் ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறத விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டார், படி புது சீசன், இந்த சீசனில் நம்ம என்ன பெருசாக எதுவும் பண்ணலங்க, அதே ஆட அதே சாதான். மியூசிக் ஒண்டி சாயப்பைங்கர்கிட்ட கேட்டு தனியாக வாங்கிக்கிட்டேன். அந்த அத்துத்தொல் ஒரு பாட்டிலேருந்து எடுத்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ பச்சை சட்டை மியூசிக் பை சாய் அபயங்கா. சும்மா என் படத்தில் இருக்கிற மியூசிக்கை திங் மியூசிக்கில் பேசி ரைட்ஸ் வாங்கி ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி புதுசாக எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மியூசிக் எடுத்துப்பேனே தவிர நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளோதான் இருக்கும். அதுவே போதும் இல்லைம்மா. வேற யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா? ஏர்செல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் வாங்கிக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவரோட பாட்காஸ்ட்லாம். அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அவர் யார்? ஆனந்த் சார். கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு சொல்லு. ஏன் இஷ்டம் தானா? வேணாம் எனக்கு. எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட்ல ரொம்ப பிடிச்சது உங்களோட சைல்ட்ஹுட்னு உட்காந்து 6th standard சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அவங்க அந்த சம் பார்ட்ஸ் ஞாபகம் வருது. அப்படியே நீங்க வந்து ட்ரிப் பண்ணோனே திருத்தணி சொன்னேன்னா நான் எங்க வீட்லயும் திருத்தணி தான் ட்ரிப் போவாங்க. நீ பேசினே இருக்கும்போது மிருதங்க கொடுத்தா வாசிச்சிருவோம் போல இருக்கே. ஜபக்கு சொல்லுமா. அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவன் அதே சைல்ட்ஹுட் பாரு. நான் அடுத்த எபிசோடுக்குலாம் கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் யூ ஹேவ் சேஞ்ச்ட் as a person obviously. இப்போ நீங்க பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும்போது தான் ஓகே I'm not alienated, I'm one among you. If I was like this in my childhood, there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். Thank you ma, thank you. ரொம்ப நீட்டி மொழிக்கே சொல்லிட்டேன். நன்றி. இருமா இந்த Spotify இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளு யாரா கூப்பிடலாம்? அசீஸ் present sir, you should say present sir, please come sir. அசீஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க. Ladies and gentlemen, put your hands together for this young beautiful gentleman, Aziz. மைக் எப்படி நீ கொடுக்குற மைக் வேலை செய்யவே இல்லை இன்னைக்கு. சாப்பிடு நீ ஃபர்ஸ்ட் நல்லா. வேலை செய்யுது. ஹாய் அசீஸ். செகண்ட்ஸ் சொல்ற அசீஸ். நான் எதனால என்ன வர சொல்றேன்? வேலை செய்யலையா? பக்கத்தில் க்ளோஸாக நம்ம 2 பேர் க்ளோஸாக இருக்கிறது அவங்களுக்கு வேணுமா? ஆக்சுவலாக வந்து எதனால என்ன ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியல. சூப்பர். எதுவும் இல்லை இல்லை கம்பல்சரிலாம் இல்லை கிளம்பு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பாட்காஸ்ட்டை. ஆக்சுவலி தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் கேட்டது. எப்படி சொல்லணும்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து எடுத்திருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு நான் என்ன சொல்கிறேன், நீ ஒழுங்காக பிடிக்கலன்னு நான் இதை பிடிச்சிருக்கேன். ஓகே. எப்படி சொல்கிறது, சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நான் நிறைய எடுத்திருக்கேன்.
ஒரு நீங்கள் வந்து கடன் கொடுக்கறத பற்றி நான் பேசியிருந்தீங்க. ஒரு 500 அப்படி ஒன்றாலும் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் கொடு, இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் நீ நிறைய கடன் கொடுப்பியா? கடன் கொடு கொஞ்சம் கூட எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு. என்ன கேட்டோடனே கொடுக்குறான் இவன். என்னடா டிசி படத்துல வர லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கான். அந்த படத்துல யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவன் பண்ணுவான். சூப்பர் ராணி. தேங்க்ஸ். அப்புறம் நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தாலுமே அதுலேருந்து எப்படி வந்தது, நம்மளே செல்ஃப் அசஸ் எப்படி பண்ணிக்கிறது, அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தான். ஸோ நீங்கள் வந்து இது பேசுவான். என்னடா அவன் என்ன பாட்டு பாடி பிராக்டிஸ் வச்சு சூப்பர் சிங்கரா அவன் பேசுவான். பேசுகிறேன். நீ சொல்றத பார்த்தா எழுதி கொடுத்து பேச வந்த மாதிரியே பேசுறியாடா? ப்ரிப்பேர் பண்ணவானா? பரவாயில்ல, பி கூல். பட் அது அதான் சேம், அது ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ வந்து அதே மாதிரி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அதுதான் என்ன லைக் உங்க கூட மீட் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கியா? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. வாவ், ராக்கிங் ப்ரோ. தேங்க்ஸ். சூப்பர். காட் பிளஸ் யூ அசீஸ். போதும் உன்னை இதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ ஆன் a spot. Thank you அசீஸ். போட அங்கே போட. இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குடி கொடுங்க. வினிதா, இந்த லிஸ்ட்டை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, வேற யாராவது? யார் எப்படி சொல்லுங்க? அண்ணா கூப்பிட்டது யாரு? அவனை குண்டி கிடையாது. நான் மைக் இருக்குண்ணா. சரிப்பா, மைக் இருக்கா? அவங்ககிட்ட வாங்கிடுங்க. உன் பேரு? சக்தி. ஹாய், நான் என் பேர் சக்தி. நான் ஸோ நீங்கள் வந்து கதை எழுதும் போது ஆர் பாட்காஸ்ட் எழுதும் போது சம்டைம்ஸ் கான்ட்ரவர்ஷியலாக பேக்லாஷ் ஆகியும் அது ஹிட் ஆகும்னு நினச்சி நீங்கள் அதை வச்சுருக்கீங்களா, ஆர் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி சேஃபாக ப்ளே பண்ணுறது இல்லை. ரைட் நவ் ஐ எம் இன் ஸ்பேஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஜஸ்ட் ஃபார் இதுக்கு ஏதாவது ஐபால் கிடைக்கும், இதை பார்த்துட்டு ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும், அது மாதிரி எனக்கு பண்ணுறதுல உடன்பாடு. முன்னாடிலாம் அப்படி தோணும், வைக்கலாம், எவனாவது ஒருத்தன் ஏதாவது திட்டுவான், ஏதாவது பிரச்சனை ஆகும்னு. இப்போல்லாம் அது பண்ணுறது இல்லை. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஒன் மோர்னா இப்போ ஓகே, பட் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் முன்னாடிலாம் ஏதாவது ஒன்று ஜாலியாக ஃப்ரீ ஃப்ளோவாக பேசி செம்மையாக அடி வாங்கியிருக்கீங்களா? பர்சனல் லைஃப்பில் அடி வாங்கியிருக்கீங்களான்னா வாய் அந்த மாதிரியா? ஒரு பிளாக் காஃபி கொடுங்க, அவன் மேலே ஊற்றணும். கூட்டுருங்க, ஏங்க சும்மா கேட்கல. என்னப்பா அந்த மாதிரி ஏதாவது அடி வாங்கியிருக்கேன்? நான் 2 வாட்டி அடி வாங்கியிருப்பேன் என் லைஃப்பில். ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்து என்னை ஸ்கூலில் கலாய்ச்சிட்டான். ஸோ அந்த பையன் என் கிளாஸு, திருவான்மியூரில் இருந்தது என் வீடு. ஸோ எனக்கு செம்ம வெறியாயிடுச்சு. திருவான்மியூரில் நான் யார் தெரியுமா செம்ம வெயிட். ஏன்னா நான் 4வது படிக்கும் போதுலேருந்து திருவான்மியூரில் தான் இருந்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்டு பேர் சொன்னால் அவர் தப்பாக நினச்சிப்பேன். முகுந்த் அந்த பையன் பேர். ஸோ அந்த பையன் வந்து என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு பெரிய பையன். அவன் அப்போ காலேஜெலாம் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு ஏதோ வேலை பண்ணியிருந்தான். நான் வந்து சொன்னேன், முகுந்து என்னை ஸ்கூலில் ஒருத்தன் கலாய்ச்சிட்டான் முகுந்தே அப்படி சொன்னேன். உடனே முகுந்த் சொன்னான், ஒன்னே யாரா கலாய்ச்சா, வாடா குட்டி பாலாஜி அப்படின்னா. அப்போ அவன் பேர் குட்டி பாலாஜி. ஸோ கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போனான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை பேரை மாற்றிடுறான். அவன் எனக்கு இப்போவும் கூப்பிட்டா அடிச்சுட்டானா. அவன் பேர் என்ன, ராகுல்னு வச்சுக்கோ. ராகுலே வாடா வெளில அப்படின்ற. ராகுல் வெளில வரான். இப்போ பேசுகிறா முகுந்துக்கிட்ட. முகுந்து யார் தெரியும்ல அப்படின்ற. முகுந்து ராகுல் எதை பேசின்னு இருக்கான். என்னடா யாருன்னு தெரியுமா அப்படிலாம் பேசினே இருக்கும்போது, இது வந்து ஒரு 8:30-9 மணி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் லுங்கி கட்டுன்னு ஒருத்தர் வந்தார். சட்டெல்லாம் போடல, லுங்கி கட்டு வந்தார். தம் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ தம் அடிச்சிருந்தாரு தெரியல. லுங்கி கட்டு சட்டெல்லாம் போடாமல் வந்தார். அவர் வீடு அங்கே தான் இருக்குன்ற மாதிரி வந்தார். வந்துட்டு ஏதோ பார்த்துனே இருந்தார். இந்த முகுந்து அந்த பையன்கிட்ட பேசினேங்கிறான் ராகுல் கிட்ட. ராகுலே ராகுல் அப்படின்ற போது புலேர்னு முகுந்துக்கு ஒரு என் பையனை என் வீட்டு வாசலில் வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முகுந்த 2 அடி தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 அடி கும்புன்னு கும்புறாரு. அவர் அப்பா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பையனை சேர்ந்து அடிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரும்பு தலையை குஞ்சுன்னு போனோம் அப்படின்னாரு முகுந்த பார்த்து. அப்பதான் தெரிஞ்சு முகுந்த் ரவுடிலாம் கிடையாது போல இருக்கே அப்படி. ஏன்னா முகுந்த் என்ன நிறைய வாட்டி அடிச்சு பெரிய ரவுடி பிம்பத்தில். ஸோ இது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி காலேஜில் நானும் ஒரு சீனியரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணோம். சூப்பர். யூ நோ the rest. Yeah, it's very bad. Not like that and all. College, what 1 hour, that's all. அந்த பொண்ணு அடிச்சாங்களா? என்ன அடிச்சாங்கடா? என்னடா நீயும் டிசி கேண்டிடேட்டா? என்ன அடிச்சாங்கடா தம்பி, ஒரே அறை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, அடிக்கிறத அந்த அடி வாங்கினதை வச்சு தாண்டா அந்த பொண்ணு திருப்பி அவங்க என்ன லவ் பண்ணாங்க. ஸோ நான் தான் வின். சூப்பர். சீனியர் லாஸ்ட் அண்ட் ஐ won. Yeah, so 2 times I got hit and I hit many times. That also I have done. Yeah. அது வேற யாரா கேட்பாங்க அந்த क्वेश्चन? அந்த क्वेश्चन வேற யாரா கேட்பாங்க? அது அப்ப சொல்றேன். சூப்பரா, நீ தானே கரெக்டா டைம் ஃப்ரேம் கருதி கரெக்டா கேள்வி கேட்கறான். ஆமா, ஹாய்மா. பிளாக் ட்ரெஸ் நீங்க தான். 2 பிளாக் ட்ரெஸ், ஆள் மாறாட்ட போட்டி. நீங்களும் தான். இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வர. ஃபர்ஸ்ட் இவங்களை கூப்பிட்டேன்னா, ஹாய்மா நீ தான் ஒன்று தான் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட்.
அவங்க வாய்ஸ்க்கு மைக் கொடுங்க. கணீர்னு இருக்கும் போல இருக்கு. ஹாய் அப்படின்றாங்க. இருங்க மைக் வரும். ருவாங், யூ வாண்ட் எனிதிங் டு ட்ரிங்க்? ஹேவ் டு பி நைஸ் டு அவர் கெஸ்ட். Spotify, you are the host actually. Hi ma. Hi na, என் பேர் ஷாரன். Sharon, good morning.